பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த நாளின் ஜெப நேரத்திற்கு அழைக்கின்றோம். அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெப நேரம் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே நாம் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த ஜெப நேர நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நாளின் இந்த அடுத்த தலைமுறை ஜெப நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தர் இந்த நேரத்தை ஆளுகை செய்வீராக. ஜெபிக்கிற இந்த 1 மணி நேரம் உடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்பா. கிருபை கூட இருக்கட்டும். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவன் நம்மை அற்புதமாய் இந்த மாதம் முழுவதும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளிலே நாம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்க வேண்டும். எத்தனையோ நன்மைகளை செய்தார், எவ்வளோ இரக்கங்களை பாராட்டினார், தயவை கட்டளையிட்டார். ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒரு துதியின் ஆவியோடு கூட எங்களோடு கூட இணைந்து தேவனை துதிக்கப் போகிறீர்கள். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதபடி தேவனை மனதார ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்கலாமா? Father, we thank you, Lord. சர்வ சிருஷ்டிக்கும் நீர் எஜமானராயிருக்கிறீர், சர்வ சிருஷ்டியும் படைத்தவராயிருக்கிறீர். எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர், எங்கள் இரட்சகர், எங்கள் கன்மலை, எங்கள் கேடகம், எங்கள் துருகம், எங்கள் உயர்ந்த அடைக்கலம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுங்க, இந்த ஜெப நேரம் முழுவதையும் பொறுப்பெடுங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியான ஒரு நேரம். நாம் அடுத்த தலைமுறைக்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் இந்த 1 மணி நேரம் என்ன செய்கிறீர்கள் என்றால், விதை விதைக்கிறீர்கள், நீர் பாய்ச்சுகிறீர்கள், வேலி அடைக்கிறீர்கள். நாம் எல்லாரும் அதைத்தான் செய்கிறோம். விதை விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், வேலி அடைக்கிறோம், கிளை நறுக்குகிறோம், களை பிடுங்குகிறோம், பண்படுத்துகிறோம். ஒரு நாளொன்று வரும், நிச்சயமாகவே நம்முடைய திராட்சை தோட்டத்தில் கனி உண்டு. ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை எப்படி பராமரிக்கிறார் என்று இந்த அதிகாரம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி
அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துதான். அந்த நேசர் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. திராட்சை தோட்டம் எது? உங்கள் வீடு, உங்கள் குடும்பம். சரி, அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து தீர்க்கன் ஒரு பாடலை பாடுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இந்த திராட்சை தோட்டம் யார் என்றால் இஸ்ரவேல் குடும்பத்தார். ஆண்டவர் அழகாக வேலி அடைத்து திராட்சை உயர்குல திராட்சை செடியை நட்டு களைகளையெல்லாம் எடுத்து போட்டு கற்களையெல்லாம் எடுத்து போட்டு கனி தரும் என்று காத்திருந்தார். ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. டிசப்பாயின்மெண்ட். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமாய் இல்லை என்பது உங்களுக்கு எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட்டோ அதே போல தான் ஆண்டவருக்கும் டிசப்பாயின்மெண்ட். ஆனாலும் இந்த ஆண்டவர் கிளை நறுக்கி களை பிடுங்கி நம்மை சுத்தம் செய்கிறவர். யோவான் 15 ஆண்டவர் இந்த திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்தார் என்று அற்புதமான செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். யோவான் 15 முதல் 2 வசனங்கள். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்கிற கொடிகளை அதிக கனிகள் கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறாராம். உங்கள் வீடு ஒரு கனி கொடுக்கிற திராட்சை செடி. ஏன் தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களிலே ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் மகள், என் மகன் ஜெபிக்கிறான், ஆகவே இந்த குடும்பத்தில் இந்த திராட்சை செடியில் கனி வரும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த ஜெப நேரங்கள் எல்லாம் எதற்கு தெரியுமா? நம்முடைய குடும்பத்தை தேவன் சுத்தம் செய்வதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு. வேதத்தில் ஒரு அற்புதமான வசனம் உண்டு. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். வசனம் என்ன சொல்லுகிறது? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினீர்கள். இப்பொழுது ஒரு காரியம் செய்ய போகிறீர்கள். தேவனிடத்தில் நீங்கள் ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். அந்த பொருத்தனை என்னவென்றால், முடியாத ஒன்றை நீங்கள் பொருத்தனையாய் செய்யக்கூடாது. சில காரியங்கள் உங்களாலே முடியும், ஆனால் செய்யாமல் இருந்து கொண்டே இருப்பீர்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட ஜெபிக்காத ஒரு நபராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் இனிமேல் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எப்படியாவது ஜெபிக்கிறேன், ஒரு 2 அதிகாரங்கள் எப்படியாவது நான் வாசிக்கிறேன் என்று ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பொருத்தனையாய் செய்ய வேண்டும். நான் இதை உமக்காக செய்கிறேன், உமக்காக கொடுக்கிறேன் என்று ஏதோ ஒன்று. ஒரு அன்பான தாய், அவர்களை நான் அறிவேன், என்னை மிகவும் நேசிக்கிற ஒரு தாய். அவர்களுடைய பிள்ளைகளில் ஒரு மகளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டது. அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு முறை டயாலிசிஸ் பண்ணும் பொழுது அந்த மகள் கொலாப்ஸ் ஆகிவிட்டாள். அதை அடுத்து அவர்கள் பயந்து நடுங்கி இனிமேல் இந்த கிட்னி செயல்படவே முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு வந்த பொழுது அவர்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். எல்லாம் ஏற்பாடு செய்தாகிவிட்டது. டோனருடைய கிட்னி இவர்களுக்கு ஒத்து வரவில்லை. இப்படி பல டோனர்களை அவர்கள் பார்த்து, பல டாக்டர்ஸை பார்த்து மனம் உடைந்து போனார்கள். அந்த மகள் பிழைப்பாளா என்ற ஒரு நம்பிக்கையை இழந்து போனார்கள். அந்த நாட்களில் நாங்களும் எங்கள் ஊழியத்தில் எல்லாரும் அந்த மகளுக்காய் பாரப்பட்டு ஜெபித்தோம். எப்படியாவது அவருடைய கிட்னி மீண்டும் செயல்படணும் ஆண்டவரே என்று. இந்த தாய் அந்த நாட்களிலே ஒரு பொருத்தனை செய்தார்களாம். அது எனக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. மிகவும் உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள்.
அவர்கள் சொன்னார்களாம், ஆண்டவரே, இனிமேல் நான் எந்த ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ் நான் வேர் பண்ணவே மாட்டேன். அதே போல் அவர்கள் கழுத்தில் நான் அணிந்திருந்த அந்த ஜுவல்லை கூட நான் வேர் பண்ண மாட்டேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்தார்கள். அதனால் நீங்கள் எல்லாரும் ஜுவல்லை ரிமூவ் பண்ணுங்கன்னு நான் பேசலை, சாட்சியாக இதை சொல்லுகிறேன். அவர்கள் இந்த காரியத்தை செய்த பொழுது எல்லாருக்கும் அது ஒரு கேள்வியாயிருந்தது. ஏன் நீங்கள் இப்படி நல்ல ட்ரெஸ் வேர் பண்ணுவதில்லை, ஏன் நீங்கள் இப்படி ஜுவல்ஸ் எல்லாம் போடுவதில்லை என்றால், என் பிள்ளை எனக்கு வேணும், ஆகவே நான் ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்திருக்கிறேன், இனிமேல் எனக்கு உலக அலங்காரம் தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் தன்னை அர்ப்பணித்து ஏதோ ஒரு பொருத்தனையை செய்தார்கள் ஆண்டவரிடத்தில். அவர்களுக்கு என்ன தோன்றியதோ அதை அவர்கள் செய்தார்கள். என்ன நடந்தது? ஆண்டவர் அற்புதம் செய்தார். அற்புதமாய் ஒரு டோனர் வந்தார்கள். அற்புதமாய் அந்த சர்ஜரி நடந்தது. ஆண்டவர் அந்த டோனருடைய கிட்னி அந்த மகளுக்கு சரியாய் பொருந்தும்படி செய்தார். சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. இன்றைக்கு அந்த மகள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. இந்த தாய் எங்கே போனாலும் சாட்சியாக சொல்லுகிறார்கள், என் ஆண்டவர் என் பிள்ளையை பிழைக்க வைத்தார். முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் அவர்கள் தன் பிள்ளைக்காக ஜெபித்த ஜெபம் எனக்கு இந்த வசனத்தை நினைவுபடுத்தியது. நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உங்கள் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. சில வேளைகளில் ஆண்டவர் உங்களை சரி செய்வதற்கு உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் சில சிக்கல்களை வைத்திருப்பார். பொருத்தனை செய்யுங்கள். நான் இனிமேல் இதையெல்லாம் வெறுத்து விடுகிறேன் ஆண்டவரே, இதையெல்லாம் ஒருத்து விடுகிறேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இனிமேல் உம்மை தேடுவேன் ஆண்டவரே, உம்மை நாடுவேன். இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்ய போகிறீர்கள், தேவனை நோக்கி கூப்பிட போகிறீர்கள். ஜெபங்களுக்கு தேவன் பதில் தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. வாயை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்கள் மனதிலே கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, நான் எதையும் நீங்கள் கலற்றுங்கள் அல்லது விளக்குங்கள் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஜெப நேரமோ, வேத தியான நேரமோ, உபவாசமோ, ஏதோ ஒன்று பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். பொருத்தனை செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஐச்சுவீங்கள். தேங்க்யூ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா. நன்றி தகப்பனே, நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையிலே கர்த்தாவே உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி பா. நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே, இப்பொழுதும் பா ஆண்டவரே, நாங்களும் எங்களோடு கூட இணைந்து இந்த ஜெபத்திலே கலந்திருக்கிற எல்லாருமாக சேர்ந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரே. ஸ்தோத்திர பலிகளை உமக்கு செலுத்துகிறோம் பா. நன்றி பலிகளை உமக்கு செலுத்துகிறோம் பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பொருத்தனைகளை செய்து ராஜா ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இப்பொழுதும் ராஜா எங்களோடு கூட ஆண்டவரே ஜெப வேளையில இணைந்து இருக்கிற எல்லா ஆண்டவரே குடும்பத்தாருக்காக, பிள்ளைகளுக்காக, சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக ஆண்டவரே தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து இந்த ஜெப நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் தகப்பனே ஆண்டவரே, பொருத்தனைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்காக பெற்றோர் எடுக்கிற எல்லா பொருத்தனைகளையும் ஆண்டவரே உமது சமூகத்திலே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ராஜா, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை ஏறெடுக்கிற எல்லா பொருத்தனைகளையும் ஆண்டவரே அப்படியே சமூகத்துக்குள் வருவதாக, ஆண்டவரே வருவதாக ஜெபிக்கிறோம் ஐயா. சுகவீனமாய் இருக்கிற குழந்தைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஏறெடுக்கிற ஆண்டவரே பொருத்தனைகளை கர்த்தர் அங்கீகரிப்பீராக, அங்கீகரிப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற ஆண்டவரே பொருத்தனைகளை ஆண்டவரே அப்பா அங்கீகரித்துக் கொள்ளுங்க அப்பா, அங்கீகரித்துக் கொள்ளுங்க. பெற்றோர் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆண்டவரே தியாகமாய் ஆண்டவரே பொருத்தனைகளை செய்யட்டும் அப்பா. ஜெப வாழ்க்கையிலே பொருத்தனைகளை செய்யட்டும் அப்பா. இதுவரைக்கும் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்காதவன் இருந்தால் இன்றையிலிருந்து ஜெபிக்கிறதற்கு பொருத்தனைகளை ஏறெடுக்கட்டும் பா. வேத வாசிப்பை ஆண்டவரே கிரமமாய் வாசிக்காமல் இருந்தால் இன்றையிலிருந்து ராஜா பொருத்தனைகளை ஏறெடுக்கட்டும் பா. கிரமமாய் வேதத்தை வாசிக்க, தியானிக்க ராஜா தேவ பாதத்திலே அமர்ந்திருந்த ராஜா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு ராஜா ஆண்டவரை ஒப்பு கொடுக்கட்டும் பா. பொருத்தனைகளை செய்யட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, என் பிள்ளை
பிள்ளையை ஊழியத்துக்காய் தருகிறேன், என் பிள்ளையை நீர் தாரும் என்று சொல்லி எத்தனையோ பெற்றோர் ஆண்டவரே குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபத்தை கேளுங்கப்பா, ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே தாகத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியங்கள் உருவாகும்படி செய்யுங்கப்பா. ஊழியத்துக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பொருத்தனைகளை ஏறெடுக்கிறவர்கள் இருப்பார் என்று சொன்னார். இன்றைக்கு ராஜா இப்பொழுது அப்படிப்பட்ட சகோதரிமார்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக, கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வீராக ஆண்டவரே. அன்னாலை போல ஆண்டவரே பொருத்தனைகளை செய்கிற சகோதரிகள் இருப்பார் என்று சொன்னார். இந்த ஜெப வேளையிலேயே அன்னாளின் கண்ணீரை கண்ட அதே ஆண்டவர், அன்னாளுக்கு உதவி செய்த ஆண்டவர் இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்து பொருத்தனைகளை ஏறெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்துக்கு ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியங்களை தருவீராக ஆண்டவரே. வியாதி உள்ள பிள்ளைகளை மடியிலே வைத்துக் கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இருந்து இணைகிற ஆண்டவரே அநேகரை ஆண்டவரே அப்பா ஆவியானவர் வெளிப்படுத்துகிறீர் ஐயா ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளையை சுகமாக்கினால் இந்த பிள்ளையை நான் ஊழியத்துக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைங்கப்பா, கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே ஆண்டவரே சுகவீனமா இருக்கிற குழந்தைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. ஊனமுற்ற குழந்தைகள் இப்பொழுது சுகம் அடைவார்களாக. மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டவரே மூளை வளர்ச்சி சரியாக்கப்படுவதாக. ஆண்டவரே சுயநினைவு இல்லாத பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டவரே சுயநினைவுக்கு திரும்புவார்களாக. நடக்காத பிள்ளைகள், பேசாத பிள்ளைகள், ஆண்டவரே குறைந்த ஞானம் உள்ள பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு சுகம் உண்டாவதாக, இன்றைக்கு பலனும் ஆரோக்கியம் உண்டாவதாக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளையிலே எங்களோடு இணைந்து தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய பெற்றோருடைய குழந்தைகளும் இயேசுவின் கரம் தொடட்டும்பா, இயேசுவின் கரம் தொடுவதாக. சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக, சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும்பா. ஆண்டவரே படுக்கையில இருக்கிற குழந்தைகள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே அடங்காது முரட்டு குணமுள்ள பிள்ளைகள் சந்திக்கப்படுவார்களாக, கீழ்ப்படியாத பிள்ளைகள் தொடப்படுவார்களாக, அடங்காத பிள்ளைகள் இன்றைக்கு சந்திக்கப்படுவார்களாக. ஆண்டவரே பெற்றோர்களுக்கு ஆண்டவரே எதிர்த்து இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டவரே முரட்டு குணங்களும் ஆண்டவரே கீழ்ப்படியாத குணங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் நாங்க ஜெபிக்கிறோம்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வீடுகளில் அற்புதங்கள் நடக்கட்டும்பா, குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில ஆவிக்குரிய மாற்றங்கள் உண்டாகட்டும்பா, உண்டாகட்டும்பா, உண்டாகட்டும். இந்த ஜெப வேளையிலே பெற்றோர் ஏறெடுத்த எல்லா பொருத்தனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தேவ சமூகத்திலே பிரதியாய் மாறட்டும் ஆண்டவரே, இப்பொழுது உடன்படிக்கையாய் மாறட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இவர்கள் எடுக்கிற ஆண்டவரே பொருத்தனைகள் வாழ்நாளெல்லாம் கூட வரட்டும்பா, வாழ்நாளெல்லாம் கூட வரட்டும் அப்பா. பிள்ளைகளுக்காக இன்றைக்கு ஏறெடுத்த எல்லா பொருத்தனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அங்கீகரிக்கப்படுவதாக, தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுவதாக. எப்பொழுதும் அவர்களுக்கு ஆண்டவரே அதன் நினைப்பூட்டுதலை மாறட்டும் அப்பா, நினைப்பூட்டுதலை மாறட்டும். இந்த பிள்ளைகளை இவர்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தரோடு அவர்கள் ஏறெடுத்த ஆண்டவரே பொருத்தனைகள் நினைவுக்கு வரட்டும்பா, நினைவுக்கு வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்க ஜெப வேளையில இணைந்த ஆண்டவரே இன்றைக்கு ஏறெடுத்த எல்லா பொருத்தனைகளும் கர்த்தர் கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் அங்கீகரித்து பெரிய காரியங்களை வீடுகளிலே பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தருளுவீராக. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகர் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பொருத்தனைகளை ஏற்று நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போகிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம்பா, நன்றி. நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வேதத்தின் சில பகுதிகளை எனக்கு ஞாபகப்படுத்தினார், வாசிக்க விரும்புகிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 4:6 வசனம். இஞ்சனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வசனம் என்ன சொல்லுகிறது? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய்.
நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆண்டவர் நம்மகிட்ட வருத்தப்படுற காரியம், அறிவை வெறுத்தாய், வேதத்தை மறந்தாய். கர்த்தரை வாழ்க்கையில் முதன்மையாக வைக்காத பெற்றோர்களாய் நாம் இருப்போம் என்றால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியது வரும். நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் தான் எனக்கு வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கிறார். இட்ஸ் குட். ஆண்டவர் இன்னும் சில காரியங்கள் ஏதோ நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த பகுதியில் இன்னும் சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். சில வசனத்தை மட்டும் வாசிப்பேன். நீங்கள் இது நான் யோசிச்சுட்டுலாம் வரல, கர்த்தர் ஞாபகப்படுத்தினபடினால் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடினால். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், the due respect to God, இது உங்களுக்கு கொடுக்கப்படுதா? Do you honor God? Do you respect God? நீங்கள் கர்த்தரை சரியாக மதிச்சா கர்த்தர் கிரியை செய்வார். 1, அறிவை வெறுத்தாய். 2, நீ வேதத்தை மறந்தாய். 3, நீ கர்த்தரை மதிக்கவில்லை. இதே 11ஆம் வசனம், வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். ப்ளஷர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இன்னைக்கு அநேக பேரண்ட்ஸுக்கு உலக இன்பம் தான் பெருசாக இருக்குது. கர்த்தருக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை பெருசாக நினைக்கல. ஏதோ ஒரு கேட்டகரியில் நீங்கள் வருவீர்கள் என்றால் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி விடுவோம். மன்னிக்க தயவு பெருத்திருக்கிறார். பின்னாக 16வது வசனம், இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல அடங்காதிருக்கிறது. இது யாருக்கு எழுதப்பட்டது? தேவன் நேசிக்கிற இஸ்ரவேலுக்கு. சில disobedience in your life that may bring some curses in your life. ஏதோ சில disobedience, இன்னைக்கு இவைகளெல்லாம் நீங்கள் ரினௌன்ஸ் பண்ணி ஆகணும். சில குடிக்கிற பெற்றோர், நீங்கள் குடிக்கிறதுனால உங்கள் பிள்ளைங்க குடிக்க அடிமையாக இருக்கிறாங்க. கர்த்தர் நீதியுள்ள தேவன். 17 வாசியுங்கள். எப்ராஹிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். சில ராங் கனெக்ஷன்ஸ். இது வர்ஷிப்பில் மட்டும் இல்லை, சில மக்களோடு ராங் கனெக்ஷன். அது ஒரு சோல் டை மாதிரி சிலரை கட்டி இருக்குது. நீங்கள் எங்கேயோ பிணைக்கப்பட்டு தெரியல. ஆண்டவர் இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளில் நம்மளெல்லாம் சுத்திகரிக்க விரும்புகிறார். எங்கேயோ ஒரு கனெக்ஷன், எக்ஸ்ட்ரா மெரைட்டல் கனெக்ஷன், ஏதோ ஒன்று. எப்பிராயும் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். எங்கேயாவது நீங்கள் ராங்லி கனெக்டடாக இருந்தால் யூ ஹாவ் டு டிஸ்கனெக்ட் தட் ரிலேஷன்ஷிப். இது இல்லாமல் பிள்ளைங்களுக்காக அழுது ஜோமனா கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். யூ ஹாவ் டு ரிப்பென்ட், யூ ஹாவ் டு கம் டு காட். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவனாக இருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசியுங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார். அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார். அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். Let's all turn to God. அவர் தான் நம்மளை அடித்தார். என்ன அடித்தார்? பிள்ளைங்களை வேற மாதிரி திருப்பிட்டதுனால உங்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உலகமே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு, அப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்க. பட் there are certain reasons. Because of those reasons, God is not working in your children's lives. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை சொல்லுது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அடுத்த வசனம் வாசியுங்கள். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அப்பொழுது நாம் அறிவடைந்து, என்ன அறிவு? ஐயோ, நான் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் விட்டுட்டு இனிமேல் நான் கர்த்தரை தேடுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடாமல் வேற எதை தேடி இருந்தாலும் இன்னைக்கு டேக் அ டெசிஷன். இந்த மாதத்தின் கடைசி நாள், ஆண்டவரே இதெல்லாம் விட்டுறேன்ப்பா, இந்த புதிய மாதத்தில் நான் உங்களை தேட போகிறேன் ஆண்டவரே. அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்குதா? அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. காட் இஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். நீங்கள் எப்போ ரிப்பென்ட் பண்ணுறீங்களோ அப்போ அருணோதயம் எழும்பிரும். யாக்கோபு ஒரு இரவெல்லாம் போராடுகிறார். போராடும் பொழுது தொடை சந்தை தொடுகிறார் தேவதூதன். இரவெல்லாம் ஏன் போராட்டம் தெரியுமா? நான் எவ்வளவோ தப்பு செஞ்சு சம்பாதிச்சிட்டேன் ஆண்டவரே,
இனிமே என்னுடைய ஞானத்தில் இல்லைப்பா, நீங்கள் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விடேன். இதுதான் யாக்கோபின் போராட்டம். என்ன அழகாக வசனம் சொல்லுது. யாக்கோபு காலை வரைக்கும் போராடி கர்த்தர் அவரை ஆசீர்வதித்த உடனே சூரியன் உதித்தது அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு. சூரியன் உதித்தது. உங்கள் வாழ்க்கையில் அருணோதயம் உதிக்க ஆயத்தமாக இருக்குது. God is ready to rise up. ஆண்டவர் எழும்பி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாக இருக்கிறது. அப்புறம் அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மழையைப் போலவும், எல்லாரும் சொல்லுங்க, அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். He will come to rescue your children. He will come to save your children. He will come to bless your children. நடக்கத்தான் போகுது. இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. We are going to pray. இன்னைக்கு ஒரு ரியல் ரிப்பென்டன்ஸோட நம்ம ஜெபிக்க போகிறோம். சாரி லார்ட், நான் உங்களை கனம் பண்ணல ஆண்டவரே, உங்களை நான் மதிக்கல ஆண்டவரே, நான் உங்களை தேடல ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, கிருபையாய் மன்னித்து யாக்கோபை அன்றைக்கு ஆசீர்வதிச்ச மாதிரி எங்களையும் ஆசீர்வதிச்சு எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சு பேரை மாற்றிருங்க ஆண்டவரே. அருணோதயம் போல புறப்பட தேவன் ஆயத்தமாக இருக்கார். லெட்ஸ் ஆல் ப்ரே. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மதிய நேரத்துல அடுத்த சந்ததியினருக்காக ஜெபிக்கிற இந்த ஜெபத்துல எங்களை இணைத்து நீ நடத்தி வருகிற பாதைகளுக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமா இந்த ஜெபத்துல இணைகிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில பெற்றோருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும் அப்பா. ஆண்டவரே, பெற்றோர்கள் வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களில உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உலகம் எங்கிலும் தேசம் எங்கிலும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லா பெற்றோருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய மனம் திரும்புதல் இந்த நாட்களில உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன் என்று நீர் ஓசியா புஸ்தகத்தில் சொன்னப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, வேதத்தை மறந்த நாட்கள் உண்டு அப்பா. ஒரு விஷயம் எங்களுக்கு கர்த்தர் மன்னிங்க அப்பா. எல்லா பெற்றோர்களும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது இரக்கமுள்ள தேவன், அவர் மனதுருக்கமுள்ள ஆண்டவர், இன்றைக்கு அவர் மன்னிக்க கிருபையுள்ள தேவன். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எல்லா பெற்றோர்களுடைய குறைகளை கர்த்தர் இன்றைக்கு மன்னிங்க அப்பா. வேதத்தை வாசிக்காமல் இருந்த நாட்களை மன்னிங்க, ஜெபிக்காமல் இருந்த நாட்களை மன்னிங்க, கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்த நாட்களை மன்னிங்க ஆண்டவரே. உமக்கு முதலிடம் கொடுக்காமல் இருந்த நாட்களை எல்லாம் கர்த்தர் இந்த நாட்கள்ல மன்னிங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக, மீறுதல்களை கர்த்தர் மன்னிப்பீராக, உள்ளத்தில் இருக்கிற அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் கண்களினால் சிந்தனையினால் எங்கள் செய்கை நடக்கையினால ஆண்டவரே செய்த எல்லா குற்றங்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் நீங்க மன்னிங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. பெற்றோர்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் நீர் மனதுருக்கம் உள்ள தேவன் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள்ங்கிற வார்த்தையின்படி இன்றைக்கு மண்டை திரும்புவார்களாக. எல்லா பாவ பழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து தேவன் அண்டை திரும்புகிற பெற்றோர்களாய் இந்த நாட்களில் மாறட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் சிந்தனையிலும் செய்கையிலும் இருக்குமானால் கர்த்தர் ஒரு விசை கர்த்தர் விளக்குங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். உள்ளத்திலே பகை, கசப்பு, விரோதம் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருக்குள்ளேயும் மாற்ற வரட்டும். விபச்சார, வேசித்தனம் ஆண்டவரே, காம விகாரம் ஆண்டவரே, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம் போன்ற ஆண்டவரே கட்டுகள்ல இருக்கிற எல்லாரையும் இந்த மதிய நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விடுவித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பாவ கட்டுகள் இருந்தோம் இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றோருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெற்றோர்கள் மனம் திரும்புவார்களாக. இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பின் நாளா இருக்கட்டும். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கர்த்தர் சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய
வார்த்தையினால இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே இளைய குமாரனை போல மனம் திரும்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த மதிய நேரத்துல கர்த்தர் இறங்கி சுகமாக்குங்க அப்பா. இறங்கி கர்த்தர் மன்னிங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் இன்றைக்கு தொடுவதாக. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உம்முடைய அன்பின் கயிற்றினால் இழுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு திரும்புவார்களாக. இன்றைக்கு தேவன் அண்டை திரும்புவார்களாக. இன்றைக்கு அண்டை திரும்புவார்களாக. இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் இந்த நாட்கள்ல கட்டளையிடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு இவர்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் வந்தது நிமித்தம் இவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே. இவர்கள் நிமித்தம் பிள்ளைகள் வாழ்க்கையிலேயோ இந்த நாட்கள்ல மனம் திரும்புதல் உண்டாகட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தாவீதை போல நாங்களும் ஜெபிக்கிறோம். சுத்த இருதயத்தை எங்களில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி எங்களில் புதுப்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆவியை இழந்து தேவனுடைய பலத்தை இழந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மதிய நேரத்தில் ஒரு புதிய பலன் கடந்து வரட்டும். ஆவியானவருடைய அந்த புதிய பலத்தினால் கர்த்தர் இடை கட்டுவீராக. ஆண்டவரே உம்முடைய மன்னிக்கிற கரம், உம்முடைய அன்புள்ள கரம் இந்த மதிய நேரத்தில் அவர்களை தொட்டு கர்த்தாவே மீண்டும் அணைத்துக் கொள்வதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலிருந்து ஒரு தீர்மானத்தோடு வாழ, இன்றைய நாளிலிருந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களும் பரிசுத்த குடும்பமாய் மாறட்டும். எல்லா குடும்பங்களும் ஆவிக்குரிய குடும்பமாய் மாறட்டும். எல்லா குடும்பங்களும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற குடும்பமாய் மாறட்டும். எல்லா குடும்பங்களும் கர்த்தருக்கு வருகைக்கு ஆயத்தப்படுகிற குடும்பமாய் இந்த நாட்களில் குடும்பங்களில் மாற்றங்கள் வருவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் எல்லா குடும்பங்களில் இன்றைக்கு வருவதற்காய் ஸ்தோத்திரம். பெற்றோருடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய மாற்றங்களை கர்த்தர் நீங்க தருவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்தோடு வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் இந்த நாட்களில் பெற்றோர்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து ஆண்டவரே உண்டாகட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாரமும் உங்க சமூகத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நிச்சயம் மாற்றங்களை பார்ப்போம் என்கிற நம்பிக்கை ஆண்டவரே, விசுவாசம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது ஆண்டவரே. வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை செய்து நடத்த போறதற்காய் உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் பாவங்களுக்கு நன்றி. ஒரு பாடலை நாம் பாடலாம். கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை துதித்து அவர் செய்து கொண்டிருக்கிற கிரியைகளுக்காய் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் ஒரு ரண வைத்தியர். அவர் அங்கங்கு எல்லாவற்றையும் கீறி உள்ளே இருக்கிறவைகள் எல்லாம் வெளியே அனுப்புகிறார் என்றால் குணமாக்குவதற்குத்தான், உங்களை காயப்படுத்துவதற்கு அல்ல. இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தர் செய்து இருக்கிறார், விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நாம் துதித்து ஒரு பாடலை பாடலாம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீதோ அழைக்கின்றீ, உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கிறீ. உமது அழைப்பிலே, உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே, அந்த வெறுப்பை மறக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இசையா சோத்திரம்,
இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை அடித்தாலும் நீர்தான் எங்களை அணைக்கிறீர், காயப்படுத்தி காயம் கட்டுகிறீர். உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திரம்பா, உங்களுக்கு நன்றி. இன்னொரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நாளை தினத்தில் ஒரு புதிய மாதத்தை நாம் சந்திக்க போகிறோம். வரப்போகிற இந்த செப்டம்பர் மாதத்தை கர்த்தர் கைகளிலே ஒப்பு கொடுத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் பொறுப்பெடுத்து நடத்தும்படி ஜெபிக்க போகிறோம். வாயை திறந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இன்னொரு புதிய மாதம், புதிய நாட்கள், புதிய காலவேளை, புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய இரக்கம், புதிய வழி நடத்துதல். இன்றைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறீர்களே, இந்த தீர்மானத்தை நாளைய தினத்திலிருந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஆண்டவர் பார்ப்பார், அகமகிழ்வார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். புதிய மாதத்திலே தேவன் நம்மை வழி நடத்த எல்லாரும் இணைந்து கொண்டு ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே, உமக்கு கோடா கோடி நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவரே, இந்த வருடத்தின 8 மாதங்களை காண செய்திரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை தோளின் மேல் சுமந்து நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை சுமந்தீரப்பா, தப்புவித்தீரப்பா, பாதுகாத்தீரப்பா, கரம் பிடித்து நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. சோர்வின் மத்தியிலே, கலக்கத்தின் மத்தியிலே, கண்ணீரின் பாதையில் மத்தியிலே கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்தி தகப்பனே, எங்களை தைரியப்படுத்தி தகப்பனே, எங்களுக்கு சுகத்தை கொடுத்து தகப்பனே, நீர் நடத்தி வந்த அளவில்லாத கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் 8 மாதங்கள் ஆண்டவரே, நீ சுமந்து வந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ராஜா, உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. எங்களுடைய பலவீனத்தில் பலன் தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜா, வியாதியின் மத்தியிலே நீர் எங்களுக்கு பரிகாரியா இருந்த தகப்பனே, சுகத்தை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த வருகின்ற புதிய மாதத்தில் கர்த்தாவே, நீங்க எங்கள் மேல இரக்கம் வைப்பீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம் அப்பா, ஒரு பொருத்தனை செய்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர், புதிய மாதத்தில் அந்த பொருத்தனைப்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்க ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்மை தேடட்டும், அதிகாலையில் உம்மை தேடட்டும் தகப்பனே. உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே, இத்தனை மாதங்கள் ஆண்டவரே உம்மை தேடவில்லைப்பா, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கவில்லை ஆண்டவரே. இத்தனை மாதங்கள் நிர்விசாரமா இருந்து விட்டோம் அப்பா. இத்தனை மாதங்கள் ஆண்டவரே சடங்காச்சாரமா இருந்து விட்டோம் தகப்பனே. இத்தனை மாதங்கள் மதீனமாய் நடந்து விட்டோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல எங்களை புதியதாய் மாற்றுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் பழையதாய் மாறியது, எல்லாம் புதிதாய் இருந்தது சொல்லி எல்லாம் பழையதுகள் ஒழிந்தது என்று வார்த்தையின்படி தகப்பனே, எல்லாம் புதிதாய் மாற்றுங்க. எங்கள் ஜெப ஜீவியம் புதிதாய் மாற்றுங்கப்பா. எங்கள் வேத தியானம் புதிதாய் மாற்றுங்கப்பா. என் தேவனாக கர்த்தர் புதிய மாதத்துல எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவீராக. எங்கள் சிந்தனையில ஒரு புதிய வரட்டுங்கப்பா. எங்கள் சிந்தனையில ஒரு புதிதாக்கட்டுமாப்பா. கிறிஸ்துவின் சிந்தை வரட்டும். எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா, விசுவாசத்தின் வார்த்தைகள் வெளி வரட்டுங்கப்பா. ஆண்டவரே, இனி எங்கள் வாயில கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, தூஷணமான வார்த்தைகள் வரக்கூடாது அப்பா. ஆண்டவர், வீணான வார்த்தைகள் வரக்கூடாது அப்பா. எல்லா கேலி கிண்டல் பரியாசம் ஆண்டவர் வாதடுகள் வரக்கூடாது ஆண்டவரே. எங்கள் நாவுகளை சுத்தப்படுத்தி தகப்பனே, புதிய மாதத்தில் ஆண்டவர் விசுவாச வார்த்தைகளே, கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசத்தக்கதாக எங்களுக்கு
இரக்கம் பாராட்டுங்கப்பா. புதிய மாதத்துல நன்மையும் கிருபையும் வரட்டும் ஆண்டவரே, வரட்டுங்கப்பா. தொடர்ந்து வருவதாக ராஜா. புதிய மாதத்துல புதிய ஆசீர்வாதத்தை தருவீராக ராஜா. எபிரேயர் 6:14 படி நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, புதிய மாதத்துல தகப்பனே ஒரு பெருக்கம் வரட்டும். ஊழியத்துல ஒரு பெருக்கம் வரட்டும். பிசினஸ்ல ஒரு பெருக்கம் வரட்டும். வியாபாரத்துல ஒரு பெருக்கம் வரட்டுங்கப்பா. எல்லா நஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே லாபமாய் மாறும்படியா நான் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய மாதத்திலே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே, எல்லா நஷ்டத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான லாபத்தை தருவீராக ராஜா. புதிய மாதத்திலே கர்த்தர் நீங்க கரத்தை எடுங்கப்பா. நீங்க எங்களுடைய கரத்தை பிடிங்க ஆண்டவரே. புதிய மாதத்திலே நீர் நன்மையை செய்வதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரட்டுங்கப்பா. எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆண்டவரே அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் வரட்டுங்கப்பா. ஆண்டவரே, புதிய மாதத்திலே உமக்காய் வைராக எழும்பட்டுங்கப்பா. இந்த புதிய மாதத்திலே தகப்பனே ஊழியங்கள் செய்யட்டுங்கப்பா. ஊழியங்களை வாஞ்சியை தாங்க, ஆத்துமா தாகத்தை தாங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து தாகத்தை தருவீராக ராஜா. புதிய மாதத்திலே ராஜா நாங்கள் புதிதாய் பிறந்தவராய் தகப்பனே இயேசுவே தகப்பனே உம்மேல் வாஞ்சியாய் இருக்கத்தக்கதாக உம்முடைய பாரங்களை தாங்க ஆண்டவரே. உம்முடைய பாரங்களை எங்களுக்குள்ள வைப்பீராக ராஜா. ஆமா ஆண்டவரே, நீர் புதிய மாதத்துல எங்களை உருவாக்குவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் ஆண்டவரே பொன்னாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் எதெல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லையோ வருகின்ற புதிய மாதத்திலே கர்த்தர் எங்கள் மன விருப்பத்தை வாஞ்சிய நீர் நிறைவேற்ற போவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எல்லா புதிய மாதத்தின் எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம். கடந்த மாதத்தில் ஏற்பட்ட எல்லா தடைகள், திருமணம் ஆகாமல் இருந்த தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம். சாபங்கள் நீங்கட்டும். குடும்பத்தில் இருக்கின்ற மூதாதையர் வந்தமாய் தாய் தகப்பன் வந்த சாபங்கள் எல்லாம் பழைய மாதத்தோடு போவதாக. புதிய மாதத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல தரிப்பிக்கப்படுவதா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமையால புதிய மாதத்திலே எங்களை இடைக்கட்டி கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வருகின்ற புதிய மாதத்திலே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டுங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி புதிய மாதத்துல எல்லாம் வியாதி விக்கனங்களுக்கு நாசங்கள் மோசங்களுக்கு ஆபத்துகளுக்கு விபத்துகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் ஜனங்கள் சுகமாய் சுகித்திருக்க நீங்க கிருபை செய்வாங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இதே ஓசியா புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நம்பிக்கையின் வார்த்தைகள் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார். அதோடு கூட எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். இது எப்படி இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுதலை செய்தாரோ அதை சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவர் இயேசுவையும் எகிப்திலிருந்து வரவழைத்தார். உங்கள் பிள்ளைகளையும் எந்த அடிமைத்தனத்தில் சிக்கி கிடக்கிறார்களோ அங்கிருந்து ஆண்டவர் வரவழைப்பார். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் இளைஞர்களாய் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார். ஆண்டவர் என் பிள்ளைகளை நேசிக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என் பிள்ளைகளை நேசிக்கிறார். எகிப்திலிருந்து என்னுடைய பிள்ளைகளை வரவழைப்பார். எகிப்திலிருந்து என் பிள்ளைகளை வரவழைப்பார். அடிமைத்தனத்திலிருந்து வரவழைப்பார். அடிமைத்தனத்திலிருந்து வரவழைப்பார். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வார். 3வது வசனம் சொல்கிறது, நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். இனிமே ஆண்டவர் உங்கள் பிள்ளைங்களை கைப்பிடிச்சு அவரை நடத்த போகிறார். வாட் அ கிரேட் ஜாய். இல்லை, கர்த்தரே கைப்பிடித்து நடத்த போகிறாராம்.
ஆகவே கவலை கொள்ள வேண்டாம், கலக்கமடைய வேண்டாம். மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை நடத்துகிறார். சரி, நாம் இந்த அதிகாரத்தின் இந்த புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தை எல்லாருமாய் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சரியா? நான் வாசிக்க நீங்கள் என்னோடு கூட இணைந்து வாசிங்க. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, அவரை நோக்கி, தேவரீர் தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி, எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து, எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து, நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அவர்களை மனப்பூர்வமாய் என் சிநேகிப்பேன். கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. என் கோபம் அவர்களை விட்டு நீங்கி, நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான். அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான். லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை, அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலைப் போல செழித்து, தானிய விளைச்சலைப் போல செழித்து, திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையைப் போல் இருக்கும். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையைப் போல் இருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோவென்றால் பாதகரோவென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். அவைகளில் இடறி விழுவார்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் நமக்கு பனியை போல இருக்கிறாராம். லீலி புஷ்பத்தை போல நம்மை மலர வைப்பாராம். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். அதாவது எங்கெல்லாம் கட்டப்பட்டிருந்தோமோ அதிலிருந்து டோட்டலி டிட்டாச்ட் அண்ட் டோட்டலி டெலிவர்ட் ஃப்ரம் த பாண்டேஜ். அதான் இந்த வசனம் சொல்லுது. உங்களையும் கர்த்தர் விடுதலை செய்திருக்கிறார். வருகிற நாட்களில் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே உங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை உம்முடைய திரு சன்னிதானத்தில் நாங்கள் உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வாலிப மகன், ஒவ்வொரு வாலிப மகள், ஒவ்வொரு சிறு பிள்ளை, ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தை, பாலகர் எல்லாரையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பனி போல இறங்கி வருவீராக. லீலி புஷ்பத்தை போல இந்த பிள்ளைகள் மலருவார்களாக. இவருடைய வாழ்க்கையில நன்மைகள் வருவதாக, கிருபைகள் வருவதாக, அனுக்கிரகங்கள் வருவதாக, சகாயம் வருவதாக, சந்தோஷம் வருவதாக, பரிசுத்தம் வருவதாக, இரட்சிப்பு வருவதாக, அபிஷேகம் வருவதாக, விடுதலை வருவதாக, தேவ ஞானம் வருவதாக, தேவ பக்தி வருவதாக. நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற ஐயா.
என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்து உங்க ராஜ்யத்திற்கென்று ஆசீர்வாதமாய் வைக்க போறதற்காய் நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஒவ்வொரு மகனை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு மகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு சிறு குழந்தையை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, பிள்ளைகளின் படிப்பில் உம்முடைய கரம் இருக்கட்டும், பரிசுத்த வாழ்க்கையில் உம்முடைய கரம் இருக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் சத்துருடைய வல்லடிகளுக்கும் விலக்கி காக்கும்படியாய் உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய எல்லா பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒருவேளை ஃபாதர்லெஸ் மதர்லெஸ் சில்ட்ரன் இருப்பாங்கன்னா அவங்கள கர்த்தர் நினைங்கப்பா. நீங்க அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாய் தாயா இருந்து பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. உங்களுக்கு நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம். எங்கள் எல்லா ஜெபத்தையும் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் உடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன தனிப்பட்ட காரியங்களுக்காக இன்னைக்கு கண்ணீரோடு பாரத்தோடு வேண்டுதல் செய்கிறார்களோ, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அந்த காரியங்கள் வாய்ப்பதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, பெருக்கம் உண்டாவதாக, உயர்வு உண்டாவதாக. உங்க பிள்ளைகளுடைய மன உளைச்சல்கள் எல்லாம் மாறட்டும், மன பாரங்கள் மாறட்டும். பிள்ளைகளை நிமித்த வீட்டில் இருக்கிற சமாதான குறைச்சல்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. உயிரோடு எழுந்த ஆண்டவர் இந்த குடும்பங்களிலே சமாதானம் சந்தோஷத்தை தாங்க வரப்போகிற மாதத்தை இவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாய் தரும்படியாய் ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறையா. தேங்க்யூ ஃபாதர். உங்க எல்லா ஜெபங்களை கேட்டதற்காய் உங்களுக்கு நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை பாடி தேவனை மகிமைப்படுத்தி நாம் ஜெபத்தை முடிக்கலாம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற விடுதலைக்காக நன்றி அப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம். திருப்பாதத்தில் விழுந்து 8 மாதங்கள் எங்களை நடத்தின தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் சந்ததியெல்லாம் எழும்பி நின்று உங்களை சேவிக்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மாறுவாது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு விசை அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து அறிந்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்கள் என்றால் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். அதோடு கூட இந்த ஜெபத்தில் உங்கள் நண்பர்கள் உறவினர்களை தயவு செய்து கலந்து கொள்ளும்படி சொல்லுங்கள். ஏனெனில் வசனம் சொல்கிறது, பூமியில் 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டிருந்தால். அப்படி என்றால் நம்ம எல்லாரும் உலகத்தின் பல இடங்களிலிருந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயம் கேட்பார், பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்களுடைய அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.